வணக்கம். நான் தான் உங்கள் மூர்த்தி. புதிய அறிவிப்பு. என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்களா? பட்டு ஆன்மீகத்துலேருந்து வந்துடும். நான் என்னது சொல்ல போகிற கதை என்னோடய கதை தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் படிக்கும்போது ஜோசியக்காரங்க வருவாங்க. ஜோசியக்காரங்க இந்த ஊருக்குலாம் வந்து அப்போல்லாம் வருவாங்க. வரும்போது ஒருத்தன் எங்கள் வீட்டில் சொல்கிறான், உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீ பரிகாரம் செய்யணும், இதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நல்லா ஆயிடலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு கோவம் என்ன செஞ்சுட்டேன், அருவாவை எடுத்துகிட்டு அவளை வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு ஓடுறேன். அப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு இல்லை எதாவது செய்யக்கூடாதுப்பா, அதெல்லாம் தப்புப்பா அப்படிங்கிறாரு. அப்போ சாமி என்னான்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்தது 10க்கு அடுத்து 15 வருதேன். 15 வரைக்கும் படிக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நான் சாமி மாலை போடுறேன். சாமிக்கு மாலை போட போகிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது. எனக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது. அது என்னன்னு தெரியுங்களா? அதுதான் என் தாய். என் தாய் என் கூடயே இருக்குது. அதுதான் சமயபுரத்து அம்மா. அதுதான் இந்த வழியில் என்னை கொண்டு வந்தது. என்னை ஆன்மீகத்துக்குன்னு வந்ததே முதல் கட்டமே என் தாய் மகமாய். அதுதான் என் உயிர் தாய். அதுதான் எனக்குள்ளே இருக்குது. அதுதான் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் அதுதான் என் தாய். என் தாய் என் கூடயே இருக்குது, சரிங்களா? என் தாய் என்றைக்கும் என்னை கைவிடாது. பிள்ளைய என்றைக்கும் தாய் கலங்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிறீங்களா? பிள்ளை என்றைக்கும் தாய் கலங்கக்கூடாது. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு கடவுளை நினச்சி அதை கண்டிப்பாக உறுதியாக இருங்க. கண்டிப்பாக உங்களை வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதுதான் உண்மையானது. என் தாய் என்றைக்கும் என்னை கலங்க விடல. எவ்வளோ கஷ்டத்துலலாம் இவ்வளோதான் இருந்திருக்கேன். ஆனால் என் தாய் என்னை இது வரைக்கும் என்னை கலங்க விடவே இல்லை. அதுதான் என் தாய் சமயபுரத்து அம்மா. திருச்சி சமயபுரத்து அம்மா என் தாய். அதுதான் எனக்கு முதல் என்னை அந்த ஆன்மீக சாமின்னு கும்பிட வர வச்சதே என் தாய் தான். இன்றைக்கி என் தாய் என்னை எங்கெங்கேயோ கொண்டு போகுது. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி இருந்து இன்றைக்கி நான் ஒரு ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன். ஆன்மீகம்னு ஒரு பேருக்கு, அந்த பேரில் வந்துட்டேன். ஆன்மீகங்கிற பேருக்கு நான் வந்துட்டேன். நான் ஒரு தீட்சை வாங்கி ஒரு ஆன்மீகவாதின்னு வந்துட்டேன். அப்படின்னா எப்படி நான் வாழணும்னா, இப்படி தான் வாழணும் ஒரு கணக்கு இருக்குது. அப்படி தான் நான் வாழணும். மாற்றி வாழ்ந்தேன்னா அதை வாழ்கிறதுக்கு வேஸ்ட். நான் வாழ்கிறதே வேஸ்ட். நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, சரிங்களா? சில கடமைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கொஞ்ச நாள் நெருங்கிடும். அந்த கடமை முடிஞ்ச பிறகு நானே அந்த கடமையை ஆரம்பிப்பேன், சரிங்களா? அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த கடமை முடிஞ்சவொடனே கண்டிப்பாக நிறைவேறும். என்னன்னு சொன்னீங்கன்னா, கடவுள் இல்லைன்னு யாரும் நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கடவுள் இருக்குது. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற, இறைவன் மேலே இருக்கிற, இது 2 தான். வேறு பாக்கி எல்லாமே போய், சரிங்களா? இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறீங்க, ஓகேங்களா? நான் சாமியை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காது. ஏன்னா உனக்குள்ளே கடவுள் இருக்கார். பெருமாளே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. பெருமாள் வெளியில் இல்லைப்பா, உனக்குள்ளே பெருமாள் இருக்காரு. கடவுள் பூரா உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. பெருமாள் உனக்குள்ளே இருக்கிறாரு. புரட்டாசி மாதம் ஏன் விரதம் எடுக்கிறீங்க தெரியுமா? எடுக்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? அது யார் எடுக்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சித்தர்கள் எடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு மாதம்னாலும் நீ கவுச்சி சாப்பிடாமல் இருடா, உனக்குள்ளே உத்தமம் இருக்கிறான். நான் பெருமாள், நான் உழுவோக்குள்ளே இருக்கிறேன்டா, அன்னைக்கு ஒரு மாதம்னாலும் சாப்பிடாமல் இருறான்னு தான் பெருமாள் பேரை சொல்லி உனக்கு ஒரு மாதம் விரதம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் இருடா, ஒரு நாள் கவுச்சி சாப்பிடாமல் இருறாங்கிறதுனால உனக்குள்ளே உத்தமம் இருக்கிறான், கவுச்சி சாப்பிடாமல் இருறான்னு தான் பெருமாள் பேரை சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ பெருமாள் உங்களை கவுச்சி சாப்பிடாமன்னு சொல்லவே இல்லை. இப்போ அப்படி நீ உண்மையாக பெருமாளை கும்பிட்றா இருந்தா நீ லாஸ்ட் வரைக்கும் கவுச்சி சாப்பிடாமல் இருந்துரு. கண்டிப்பாக பெருமாள் கூடயே காட்சி கொடுப்பார். ஏன் சொல்கிற நினைக்கிறியா? அதுதான் உண்மையானது. நீ உண்மையாக பெருமாளை உண்மையாக நினச்சின்னா நீ கடைசிக்கு வச்சு விடாமல் இருக்கணும். அதுதான் உண்மையான பெருமாள் நினைக்கிறது. பெருமாள் நினைக்கிறது பேச. பெருமாள் உனக்குள்ளே தான் இருக்குது. பெருமாள் உனக்குள்ளே தான் இருக்குது. கடவுள் உனக்குள்ளே இருக்க, இறைவன் மேலே இருக்கிறான். இது 2 தான், வேறு எதுவுமே இல்லை. புரட்டாசி மாதம் எதுக்கு உன்னை கவுச்சி சாப்பிடான்னு சொல்லி தெரியுமா? ஒரு மாதம்னாலும் கவுச்சி சாப்பிடாம இருறான். உனக்குள்ளே உத்தம நான் இருக்கிறேன், பெருமாள் நான் இருக்கிறேன், ஒரு மாதம்லாம் கவுச்சி சாப்பிடாம இருறான்னு அதுக்கு சொல்லி தான் சித்தர் வகுத்து கொண்டு வந்தது தான் இப்போ புரட்டாசி மாதம் கவுச்சி சாப்பிடாம இருக்க சொன்னது. அப்படின்னாலும் ஒரு மாதம் சாப்பிடாம இருக்கீங்கிறதுக்காக தான் சொன்னது. வேறு பெருமாள் நீ சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது, நீ சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது, சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒன்றும் இது பலனும் கிடையாது. அவர் எப்போதும் உள்ளது இருந்துட்டு பாரு, அவ்வளோதான். அவர் கொடுக்க வேண்டியது அவர் கடமையை கொடுப்பார். உனக்கு என்ன கொடுக்குமோ அதை கொடுப்பார், சரியா? அவருக்கு உனக்கு என்ன கொடுக்கணும் பண்ணிப்பார் நினைக்கிறியோ அதை அவர் நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக உனக்கு கொடுத்துருவார். அவருக்கு உனக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அவருக்கு அதை கொடுத்துருவார். நீங்களாம் போய் கேட்டினா கண்டிப்பாக கிடைக்காது, சரியா? இதுக்கு தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு விருது எடுக்க சொன்னது. அப்படின்னாலும் எனக்காக நீ ஒரு மாதம் கவுச்சா உணவை என்னை உத்தமனா இருந்து என் கூட இருப்படா அப்படிங்கிறதுனால தான் எனக்குள்ளே உத்தமம் இருக்கிற, எனக்குள்ளே உடம்புக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற உத்தமம் இருக்குது. பெருமாளே உனக்குள்ளே தான் இருக்குது. அந்த பெருமாள் இருக்குது. ஒரு மாதம் ஆனாலும் கவுச்சி விடாமல் இருப்பேன்னா
உனக்கு இந்த பேரை சொல்லி ஒரு மாதம் புரட்டாசி மாதம் கவுச்சி சாப்பிடாம இருப்பேன்னு தான் இந்த புரட்டாசி மாதம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. நீ இந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் கவுச்சி சாப்பிடாம இருக்கிறதுனால பெருமாளுக்கு ஒன்றும் இல்லை, யாருக்கும் ஒன்றும் கிடையாது. உனக்கு தான் நல்லது. அந்த ஒரு மாதம் சாப்பிடாம இருக்குது உனக்கு நல்லது. உனக்குள்ளே இருக்கிற பெருமாள் உனக்குள்ளே இருக்கிறதுனால உனக்கு நல்லது. உனக்கு இந்த நோய் நொடி வராமல் இருக்கும். அதை குத்துறது வெட்டுறது இந்த ஆடு அது அது உனக்கு கவிச்சு சாப்பிட்றதுன்னா எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டுக்கறி ஒரு ஆட்டுக்கு மட்டன் சாப்பிட்றேன்னா அந்த மட்டன் அந்த ஆட்டு என்ன ரத்தம் வருதோ அந்த ரத்தம் உனக்குள்ளே வரும். அந்த ரத்தம் படி தான் உனக்குள்ளே அந்த கோபம் வரும். சரிங்களா? அந்த கோபத்துக்கு படி தான் உனக்கு ஒன்று அந்த ஒரு தன்மை வரும், மனிதனுக்கு வரும். இப்போ ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டுக்கு சீக்கு இருக்கும். அந்த சீக்கு அவரோட ரத்தத்தை சாப்பிட்ற அந்த சீக்கு உனக்குள்ளே தானே உனக்குள்ளே தானே வரும். அந்த சீக்கு தானே உனக்கு திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிற. அப்போ அதை சாப்பிடாம நீ காய்கறியை சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ எந்த நோயும் வராது, சாந்தமாக இருப்பேன். காய்கறி சாப்பிட்டா சாந்தமாக இருப்பேன். அப்போ இந்த வெட்டுறது குத்துறதுலாம் சாப்பிட்டா அது எப்படி குணம் இருக்கோ அந்த குணம் உனக்கு இருக்கும். அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் ஒரு மாதம்னாலும் என் பேர் சொல்லினாலும் நீ சாப்பிடாம இரு, நான் பெருமாள் உனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறதுனால சித்தரை வலித்து செஞ்சு பண்ணியிருக்காங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நீ புரட்டாசி மாதம் நீ கவுச்சி சாப்பிட்டாலும் சரி தான், சாப்பிடாலும் சரி தான். அதுக்கு அவருக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாதம் சாப்பிடாத சொன்னது. வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு புரட்டாசி மாதம் சாப்பிட்டு நீ சாப்பிடாம அதுக்குன்னா பெருமாளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் எப்போதுமே அதை நினைக்கவே மாட்டார். ஏன் அவர் நினைக்க போகிறாரு? அவருக்கு ஒன்றும் கிடையாது. உனக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு. பெருமாள் வெளியில் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. பட்டு பெருமாள் வெளியில் இல்லை, உனக்குள்ளே தான். கடவுள் பூரா உனக்குள்ளே தான் இருக்குது. இறைவன் மட்டும் தான் மேலே இருக்கிறான். கடவுள் பூரா உனக்குள்ளே தான் இருக்குது. இறைவன் மட்டும் தான் மேலே இருக்கிறான். அப்போ பெருமாள் என்ன சொல்லி சித்தர் வச்சுருக்காங்க, அப்போ படைச்சிருக்காங்கன்னா, அந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம்லாம் சாப்பிடாம இருப்பானே, நம்ம உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கானே அப்படிங்கிறதுனால தான் கவுச்சி சாப்பிடாமன்னு சொல்லியிருக்காங்க, விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் அவருக்காக பெருமாளுக்காக ஒன்றும் கிடையாது. நீ சாப்பிட்டாலும் ஒன்றும் கிடையாது, நீ சாப்பிடாம இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு தான் அந்த நன்மை. நீ அந்த சாப்பிடாம இருந்தீன்னா உன் உடம்புல இருக்கிற நான் இருக்கிறேன், அந்த கொஞ்சம் குத்தமாக இருப்பேன் அப்படிங்கிறான். நீ உண்மையான பெருமாளை உண்மையாக நினச்சின்னா நீ லாஸ்ட் வரைக்கும் நீ கவுச்சி சாப்பிடாம இருந்து பாரு, கண்டிப்பாக அந்த பெருமாளே உனக்கு காட்சி கொடுப்பாரு. இதுதான் ஏன் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. உண்மையாக நீ பெருமாளை நீ இந்த ஒரு மாதம் கும்பிடுறது கவுச்சி சாப்பிடாம இருக்கிறது பெருசு கிடையாது. நீ கடைசி வரைக்கும் கவுச்சி சாப்பிடாம இருந்து பாரு, பெருமாளை கொண்டு பாரு, கண்டிப்பாக உனக்கு காட்சி உண்டு. கண்டிப்பாக காட்சி உண்டுயா. இதுதான் உண்மையானது. வேறு வெளியிலலாம் காட்சியெல்லாம் யாரும் தர முடியாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ எங்கே போய் போனாலும் கொடுக்க மாட்டாங்க. பெருமாள் வெளில எங்கே போனாலும் கொடுக்க மாட்டாங்க. நீ உனக்குள்ளே சுத்தமாக இருந்து இந்த கவுச்சி சாப்பிடாம ஒன்றே நினச்சி நீ லாஸ்ட் வரைக்கும் நான் கவுச்சி சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு இந்த பெருமாள்கிட்ட நீ வேண்டிக்கிட்டு நீ கண்டிப்பாக இருந்து பாரு, நீ கண்டிப்பாக உனக்கு காட்சி உண்டு. இதுதான் உண்மை. வேறு ஒன்றுமே இல்லை, வெளியில் எங்கேயுமே இல்லை. பட் உனக்குள்ளே எல்லாமே வச்சுக்கிட்டு நீ வெளில போய் பெருமாளுக்கு நான் இப்போ பெருமாளுக்கு விரதம் இருக்கிறேன், அங்கே விரதம் இருக்கிறேன், இங்கே விரதம் இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஏன்னா உனக்குள்ளே பெருமாள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. நீ வெளில விரதம் இருந்து என்ன பண்ணுறது? உனக்கு சித்தர்கள் உனக்கு படைச்சிருக்காங்க. அதாவது புரட்டாசி மாதம் விரதம் இருக்க சொல்லி சித்தர்கள் படைச்சிருக்காங்கன்னா, ஏன் படைச்சிருக்காங்கன்னா உனக்குள்ளே கடவுள் இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. உனக்குள்ளே கடவுள் இருக்குது, இந்த ஒரு மாதம்னாலும் எனக்கு கணக்காக கவிச்சு விடாமல் இருப்பேன் அப்படிங்கிறதுனால தான் அது சொல்லியிருக்காங்க. தவிர அவருக்காக எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அவருக்கு புரட்டாசி மாதத்துக்கும் பெருமாளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அவர் உனக்குள்ளே இருக்கிறார். பட்டு உனக்குள்ளே இருக்கிறாரு, அது உண்மை. சரிங்களா? இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீ புரட்டாசி மாதம் சாப்பிட்டாலும் சரி தான், நீ சாப்பிடாம இருந்ததுலாம் ஒன்று தான். நீ உண்மையாக புரட்டாசி மாதம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நீ உண்மையாக பெருமாள் மேலே உண்மையான பக்தி இருந்ததுன்னா நீ லாஸ்ட் வரைக்கும் சாப்பிடாம இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை, லாஸ்ட் வரைக்கும் சாப்பிடாம பெருமாளை நீ நினச்சிக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டு. இது உண்மையை நான் சொல்கிறேன். அந்த மூர்த்தி சொல்கிறேன். இந்த மூர்த்தி சொல்கிறான்னு நினைக்காது, இறைவன் சொல்கிறான்னு நினச்சிக்க. நான் சொல்கிறேன் நினைக்காத, மூர்த்தி சொல்ல நினைக்காது, இறைவன் சொல்கிறான். கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு உண்டு. இது நீ வேணால் செஞ்சு பார். இதுதான் உண்மையானது. அதுதான் உண்மையானது. அதை விட்டுவிட்டு நான் புரட்டாசி மாதம் மட்டும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய். சரியா? அது ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கணும்ப்பா. எது தெரியாமலாம் இது யாரும் ஒரு மனிதனுக்கு இப்படி தான் எழுதி வச்சுருக்கான். சும்மாலாம் யாரும் எழுதி வைக்கல. உனக்குள்ளே கடவுள் இருந்துட்டு உன்னையே ஏற்க வைக்கிறான், உனக்குள்ளே இப்படிலாம் பண்ண வைக்கிறான். அதெல்லாம் தெரியாமல் ஆடுறீங்க. பட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி புதுப்பிச்சிருக்குன்னு இருக்கீங்களா? இது நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? உனக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. உனக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தான் எல்லாமே நடக்குது. நீ உனக்குள்ளேயே தான் பெருமாள் இருக்கிறாரு. அப்போ எனக்காக சொல்லியிருக்காங்க, அந்த புரட்டாசி மாதம்னாலும் எனக்கு சாப்பிடாம இருப்பாருக்கு ஒரே காரணத்தினால தான் உனக்கு இந்த வகுத்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். சரியா? வணக்கம்.